கடந்த வாரம் ஒரு போலீஸ் அதிகாரியின் கடமைகளை செய்ய விடாமல் தடுத்ததற்காக கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்ஸ்பெக்டர் ஷீலா மீது இன்று வழக்கு தொடரப்பட்டது. குற்றப்பத்திரிகையின்படி குற்றத்தடுப்பு ரோந்து பணியின் போது 37 வயது போலீஸ் அதிகாரி மல்விந்தர் சித் சிங் தீரத் சிங்கின் கடமைகளை செய்ய விடாமல் வேண்டுமென்றே தடுத்ததாக 37 வயதான ஷீலா சரோன் ஸ்டீவன் குமார் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நவம்பர் 4ஆம் தேதி டாங்வாங்கியில் உள்ள ஜலான் சுல்தான் அஸ்லான் ஷாவில் ஒரு உணவகத்தில் இரவு 8:15 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நடந்ததாக கூறப்படுகிறது. தண்டனை சட்டத்தின் பிரிவு 186 கீழ் பதிவு செய்யப்பட்ட இந்த குற்றச்சாட்டு அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 10,000 ரிங்கிட் வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்க வகை செய்கிறது. இந்நிலையில் நீதிமன்றம் ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 6,600 ரிங்கிட் ஜாமீன் நிர்ணயித்து வழக்கு விசாரணைக்காக ஜனவரி 20ஆம் தேதியை நிர்ணயித்துள்ளது. ஹலால் மேம்பாட்டுக் கழகத்தின் கீழ் ஹலால் ஆணையத்தை நிறுவுவது ஹலால் சான்றிதழை மையப்படுத்தும் ஒரு சிறப்பு நடவடிக்கை என்று தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். இந்த நடவடிக்கை உள்ளூர் வணிகங்கள் உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளில் அதிக போட்டித்தன்மையுடன் மாற உதவும் என்று அவர் கூறினார். இந்த துறையின் தொழில் முனைவோரை ஆதரிக்க விரைவில் நிறுவப்படவுள்ள ஆணையத்துடன் ஒத்துழைக்க அமைச்சு தயாராக உள்ளது என்று அவர் இன்று மக்களவையில் தெரிவித்தார். புதிய ஹலால் ஆணையம் ஹலால் சான்றிதழ் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் உதவிகளையும் ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் கூறினார். வாடிக்கையாளர் ஒருவர் கடை ஊழியரை வார்த்தைகளால் திட்டி காஃபியை தெளித்ததை அடுத்து ஜுவஸ் காஃபி நிறுவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளது. சம்பந்தப்பட்டவரை பாதுகாப்பதற்காகவும் அவரது தனியுரிமையை பாதுகாப்பதற்காகவும் இந்த புகார் பதிவு செய்யப்பட்டதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இச்சம்பவத்திலிருந்து மீள்வதற்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறையை தங்கள் ஊழியர் எடுத்துக் கொள்வதாகவும் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு வாடிக்கையாளரும் வெவ்வேறு எதிர்பார்ப்புகளுடன் வருவதை தாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்றும் இந்த வாய்ப்பிலிருந்து தாங்கள் கற்றுக்கொள்கிறோம் என்றும் அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. சம்பந்தப்பட்டவர்களை அடையாளம் காணக்கூடிய தகவல்களை பரப்புவதை தவிர்க்குமாறு அந்நிறுவனம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. இந்த வார தொடக்கத்தில் ஒரு ஜூஸ் காஃபி ஊழியருக்கும் ஒரு வெளிநாட்டு வாடிக்கையாளருக்கும் இடையிலான மோதலை காட்டும் வீடியோ வைரலானது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அரசு துறையை தொடர்ந்து மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அரசு ஊழியர்களுக்கு நினைவூட்டியுள்ளார். தற்போதைய சாதனைகளில் மெத்தனமாக இருப்பதை அவர் கண்டித்து பேசினார். நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார் தேசிய வளர்ச்சியின் வெற்றி தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில், அடிமட்ட மக்களை சென்றடைவதில், கிராமங்களுக்கு திரும்புவதில் மற்றும் அவற்றின் மூலத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதில் உள்ள அர்ப்பணிப்பை பொறுத்தது என்று சுட்டிக்காட்டினார். வளர்ச்சி உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்றும் அடிமட்ட ஈடுபாட்டை உற்பத்தி திறன் மற்றும் கூடுதல் முயற்சிகளுடன் இணைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இன்று காலை நடைபெற்ற மாதாந்திர பிரதமர் துறை கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். நமது கடமைகளை நமது திறமைகளுக்கு ஏற்றவாறு செய்கிறோமா? பதவி, விருதுகள் அல்லது கௌரவங்களை பொருட்படுத்தாமல் நாம் நமது பொறுப்புகளை உண்மையாக நிறைவேற்றுகிறோமா? நமது செயல்களும் யோசனைகளும் தேசத்தை உண்மையிலேயே உயர்த்தி பின்தங்கியவர்களை ஆதரிக்கின்றனவா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை அவர் முன்வைத்தார். ஒரு நாடு முன்னேற்றத்தை நாடினால் அது புதிய தொழில்நுட்பங்களில் தேர்ச்சி பெற வேண்டும், அதன் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் மற்றும் பல துறைகளில் வளர்ச்சியை உருவாக்க வேண்டும். இருப்பினும் மனித மதிப்புகளை நாம் புறக்கணிக்கும் போது தீங்கு ஏற்படுகிறது என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று அன்வார் கூறினார். மக்கள் தொகை மற்றும் பொருளாதார அளவு அடிப்படையில் மலேசியா மிதமானதாக இருந்தாலும் அரசியல் நிலைத்தன்மை மற்றும் அரசியல் தலைமைக்கும் பொது சேவைக்கும் இடையிலான பயனுள்ள ஒத்துழைப்பு காரணமாக அது குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக அன்வார் கூறினார். மேலும் என் இதயத்தின் அடிப்பகுதியில் இருந்து உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் அரசு ஊழியர்களுக்கு கூறினார். சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கும் செயல்களுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க ஏதுவாக தேசிய பொது புகார் வலைத்தளமான ரக்கான் இ சிபாகாத் வலைத்தளங்களில் பொதுமக்கள் தங்களின் புகார்களை பதிவு செய்யலாம் என்று தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பெறப்படும் புகார்களை ஒற்றுமைத்துறை அமைச்சு கண்காணித்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அவர் கூறினார்.
இதன் மூலம் மக்கள் மத்தியில் நிலவி வரும் ஒற்றுமை சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று அவர் தெரிவித்தார். சமூகத்தில் ஏற்படவிருக்கும் ஒற்றுமை சார்ந்த பிரச்சனைகளை முன்னதாக தடுப்பது, இனம் மற்றும் மதம் சார்ந்த பிரச்சனைகள், பிற மதத்தை இழிவுபடுத்துதல், அமைதியை சீர்குலைக்கும் நடவடிக்கைகள், மக்கள் மத்தியில் பதற்ற நிலையை உருவாக்குதல் போன்ற செயல்களுக்கு எதிராக பொதுமக்கள் இந்த வலைத்தளத்தில் புகார் அளிக்கலாம். நாட்டு மக்களிடையே அமைதி நிலவவும் ஒற்றுமையை மேம்படுத்தவும் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சு எல்லா வகையிலும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். நெகிரி செம்பிலான் பண்டாரபாரு நீலாய் பகுதியில் உள்ள ஒரு கொண்டோமினியம் கட்டிடத்தின் 18வது மாடியில் இருந்து இன்று காலை விழுந்ததாக நம்பப்படும் சீனாவைச் சேர்ந்த ஒரு மாணவர் உயிரிழந்து கிடந்தார். காலை 7 மணி அளவில் கட்டிடத்தின் 5வது மாடியில் 18 வயது தனியார் கல்லூரி மாணவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. நீலாய் காவல்துறை தலைவர் அப்துல் மாலிக் ஹசீம் இதனை தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் சக நாட்டுக்காரருடன் குடியிருப்பு பகுதியில் வசித்து வந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது என்று அவர் கூறினார். நெகிரி செம்பிலானில் உள்ள காவல்துறை தடயவியல் துறையின் தடயவியல் பரிசோதனையில் காதுகளில் இருந்து இரத்தப்போக்கு மற்றும் தோல் வெடிப்புகளை தவிர வேறு எந்த சந்தேகத்திற்கு இடமான காயங்களும் கண்டறியப்படவில்லை என்று அவர் கூறினார். உடைமைகள் எதுவும் காணாமல் போனதாக அறிவிக்கப்படவில்லை என்றும் மாலிக் தெரிவித்தார். பிரேத பரிசோதனைக்காக உடல் ரெம்பாவ் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாகவும் தற்போது இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு எதிரான துன் டாக்டர் மகாதிர் முகமது தொடர்ந்த 150 மில்லியன் ரிங்கிட் அவதூறு வழக்கின் விசாரணை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் தொடர உள்ளது. ஜனவரி 13 மற்றும் 14, ஜனவரி 28 மற்றும் 29, பிப்ரவரி 9 ஆகிய தேதிகளில் உயர்நீதிமன்ற நீதித்துறை ஆணையர் டாக்டர் டொனால்டு ஜோசப் பிராங்க்லின் முன் வழக்கு விசாரணை மீண்டும் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 100 வயதான மகாதிர் அன்வாரின் சட்டக்குழுவை தனது புகாரின் மையத்தில் கவனம் செலுத்துமாறு வலியுறுத்தியுள்ளார். பில்லியன் கணக்கான அரசாங்க நிதியை திருடியதாகவும் பில்லியன் கணக்கான ரிங்கிட் வைத்திருந்ததாகவும் மகாதிர் மீது அன்வார் குற்றம் சாட்டினார். இதனை அடுத்து வழக்கு முடிவதற்குள் தாம் இறந்துவிடக் கூடும் என்றும் தனது வாழ்நாளில் நீதி மறுக்கப்படும் என்றும் அஞ்சுவதாக இந்த வழக்கு குறித்து மகாதிர் தெரிவித்திருந்தார். மலேசிய ஊடக மன்றம் ஊடக பணியாளர்கள் நெறிமுறை, பொறுப்புணர்வு, தொழில்முறை தரங்களை பின்பற்றுவதை உறுதி செய்யும் முக்கிய தூணாக விளங்கும் என்று தகவல் தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்துள்ளார். கடந்த நவம்பர் 7ஆம் தேதி MCMC தனது முதல் ஆண்டு பொதுக்கூட்டத்தை நடத்தி உறுப்பினர்களை நியமித்ததற்கு அவர் வாழ்த்து தெரிவித்தார். இதில் 50 விழுக்காடு பெண்கள் நியமிக்கப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பு என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.